ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து ஜாவா மாஸை எப்படி ட்ரிஃப்ட் வுட்டில் கட்டுறதை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நமக்கு தேவையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிஃப்ட் வுட் நம்ம டேங்க்குடைய சைஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ட்ரிஃப்ட் வுட் வாங்கிக்கணும். அது பாருங்கள், ஷேப் பாருங்கள், எல்லா இடமும் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம ஜாவா மாஸ் கட்டலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். பட் நான் 2 இதில் தான் கட்ட போகிறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் நான் வாங்கியிருக்கேன். அதை இப்படி தான் நிப்பாட்ட போகிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நூல் கண்டு ஒன்று வச்சுக்கோங்க. கருப்பு நூல் இல்லைன்னா வந்து டார்க் க்ரீனில் நூல் கண்டு கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து அந்த கலரோட மெர்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் வேணும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஜாவா மாஸ் வந்து அப்படியே வெளியே எடுத்து வைக்காதீங்க. கொஞ்சம் தண்ணியில் போட்ட மாதிரி, தண்ணியில் மிதக்கிற மாதிரி வைங்க. ஏன்னா அதை வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது, தண்ணி இல்லாமல் காஞ்சிடக்கூடாது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு போட்டு அதில் வந்து தண்ணியில் படுற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியில் இது டேரெக்டாக போட்டோன்னா முழுகாது, கொஞ்சம் நேரம் மிதக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இதை தண்ணியில் வந்து ஊற வைக்கணும். அதே மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு தான் வந்து நம்ம ஜாவா மாஸை வந்து ட்ரிஃப்ட் வுட்டில் கட்டணும். ஸோ இதை தண்ணியில் நினச்சிட்டு தான், கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஈரத்தோடு தான் நம்ம ஜாவா மாஸ் கட்டணும். பார்த்திங்கன்னா தண்ணியில் நினச்சிட்டேன் நான். இப்போ இது மேலே வந்து நான் எப்படி ஜாவா மாஸ் கட்டுன்றதை பாருங்கள். ஸோ நான் இந்த இடத்துல தான் கட்டலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இப்போ இந்த இதில் ஃபுல்லாக கட்டலான்னு, அதுக்கப்புறம் இந்த இதுலேயும் கட்டுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஃபேன்சிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். நம்ம எடுத்து அந்த ஜாவா மாஸை எடுத்து அந்த இடத்துல அப்படி வச்சுருட்டு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, அதாவது ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நமக்கு வியூ இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் தெரிகிற மாதிரி, பின்னாடி பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியாது. அந்த இடத்துலலாம் நூல் தான் இருக்கும் பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா கட்டினதுக்கப்புறம். அதை நான் எப்படி கட்டுறேன்றது இதில் பாருங்கள் வீடியோவில். ஆக்சுவலாக இதை வந்து ஒரு கையில் வச்சுட்டு கேமரா வச்சுட்டு என்னால் செய்கிறது கஷ்டம். ஸோ அதனால் எப்படி கட்டி முடித்தவொடனே எப்படி இருக்குன்றதை நீங்கள் காட்டுறவங்களுக்கு அதை பாருங்கள். சும்மா ஒரு கெஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காக சும்மா அப்படி சுற்றினீங்கன்னா போதும். நீங்கள் ரொம்பலாம் ஒன்று கஷ்டப்படுறது, ஆனால் முடிச்சு போட்டுறோம் பின்னாடி 2 இதை வச்சு. ஸோ இப்போ எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா நம்ம நூல் கட்டினா தெரியாது, ஆனால் சைடில் பாருங்கள், பின்னாடி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அது நூல் கட்டியிருக்குது. ஸோ எவ்வளோ நான் கேப் விட்டு டிஸ்டன்ஸில் கட்டியிருக்கேன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் நெருக்கி தான் கட்டியிருக்கேன். ஸோ என்னென்னா ஜாவா மாஸ் வந்து நான் சின்னதாக கட் பண்ணதுனால பிரிஞ்சு போயிடாது, தண்ணியில் பிரிஞ்சு போயிடக்கூடாதுல்ல, அதனால் நான் நெருக்கி கட்டியிருக்கேன் நல்லா. ஸோ இந்த மாதிரி நம்ம டோட்டலாக கவர் பண்ணிடணும். அது எப்படின்றத நான் கடைசியில் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன், அதை பாருங்கள் நீங்கள். ஸோ இந்த எக்ஸஸாக தொங்குற நூலை வந்து நம்ம கட் பண்ணிட வேண்டியதாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை இதுக்காண்டி. சும்மா எடுத்து வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று வைக்கிறோமே, அது அடியில் இருக்கிறது வளர, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஜாவா மாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்டியான பிளான்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல், அது இயற்கை கட்டினா அது செத்துற போது அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஸோ நீங்கள் எப்படி கட்டினாலும் அது வளரும், அந்த மாதிரி ஒரு பிளான்ட் தான் ஜாவா மாஸ். இந்த எக்ஸ்ட்ரா அந்த நூலை வெட்டிடணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் கட்டி உங்களுக்கு எப்படி ஃபுல்லானதுக்கப்புறம் எப்படி கவர் ஆச்சுன்றதை காட்டுறேன். இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து மேலே மட்டும் நான் கட்டினதை காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு கட்டினதை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு கட்டியிருக்கேன் இதில். அது போக வந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு இதுலேயும் சேர்த்து கட்டியிருக்கேன் நான். தெரியுதா உங்களுக்கு? அதுலேயும் கட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த இதுலேயும் கட்டியிருக்கேன். ஸோ அதுவும் அதே மாதிரி தான், சும்மா வச்சு ஒரு சுற்றிட்டோம்னா முடிஞ்சு போய்டும். ஸோ ஜாவா மாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கு வந்து இப்படி நம்ம கட்டின ஒன்று பார்த்திங்கன்னா பின்னாடி நூல்லாம் தெரியும், அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சாதாரணமாக இருக்கும். இதே ஒரு 1 மந்த் கழிச்சு இதோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், காடு மாதிரி வளர்ந்துருக்கும் ஃபுல்லாக. ஆக்சுவலாக கடையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும். எப்படின்னா இந்த பாருங்கள், விரல் சைஸில் வர மாதிரி நமக்கு ஜாவா மாஸ் இருக்கும். அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை எப்படியே எடுத்து வச்சுட்டு அது மேலே நூலை சுற்றி கட்டியாச்சு, முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இது கட்டினது போக எனக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஸோ நான் வாங்கினதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ வாங்கும்போது என்னடா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களேன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து ஒர்த்து தான், மற்ற பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஜாவா மாஸ் ஒர்த்து தான். ஸோ ரொம்ப ஹார்டியான பிளான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தெரியும், அந்த சைடு ஃபுல்லாக நான் கட்டியிருக்கிறது உங்களுக்கு தெரியும், தெரியுதுங்களா? ஃபுல்லாக கட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ
ஸோ இந்த மாதிரி கட்டியாச்சு. இப்போ மட்டும்தான் இது பார்க்குறதுக்கு இவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஒரு 1 மந்த் கழிச்சு இதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதாவது நல்ல க்ரோத் இருக்கும், ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸஸாக எந்த நியூட்ரிஷனும் நம்ம கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி ரொம்ப ஓவர் ஹை லைட்லாம் நம்ம ஒரு ஹை குவாலிட்டி லைட்டு போடணும், ஹையாக வச்சுருக்கணும் லைட், அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த பிளான்ட் அவ்வளோ சீக்கிரம் சாகாது. இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ணணும். என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் பிளான்டட் டேங்க் ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. எந்த பிளான்ட்டு வாங்கி கொண்டு போய் நான் வீட்டில் வச்சனாலும் அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபெயிலியர் ஆகிடும். எப்படி இருந்தாலும் அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து செத்து போயிடும். ஸோ எனக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாவா மாஸு, ஜாவா ஃபர்னு, அதே மாதிரி அனிபியஸ், இந்த 3 பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா செட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டியான பிளான்ட்டு. எக்ஸ்ட்ரா கேர்ன்ற மாதிரி எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி லோ லைட்டு போதும். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாவா மாஸ், ஜாவா ஃபர்ன், அனுபியஸ், இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டேங்க்கில் வந்து ஒரு பேசிக்கான பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த பிளான்ட் வாங்கலாம். ஆனால் இந்த 3 பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா அபோவ் 150 மேலே தான் வரும். ஜாவா மாஸும் வந்து 150 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபன்னு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. அதே மாதிரி அனுபியஸும் ரேட்டு ஜாஸ்தி தான். ஆனால் பயங்கர ஹார்டியாக இருக்குது இந்த பிளான்ட்லாம். மிச்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட்லாம் வந்து ஒரு பாட்டு வந்து 30 ருபீஸ்க்குலாம் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ட் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாயில் வைக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரிஃப்ட் வுட்டை கட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டோன்ஸு, ராக்கு எது இருந்தாலும் அதில் கட்டி விட்டோம்னாலே இந்த 3மே வளருது. இந்த 3க்கும் வந்து சப்ஸ்ட்ரேட்டே தேவை கிடையாது. ஸோ நம்ம வந்து பிளான்டட் டேங்க்குக்கு வந்து போடுற அந்த சாயில்லாம் வாங்கணும், காஸ்ட்லியான சாயில் வாங்கணும், அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வாங்கி கட்டி விட்டுட்டோம்னா போதும். நம்ம அதுக்கப்புறம் மறந்துட வேண்டியதான். இதுக்குன்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஃபோக்கஸும் பண்ண தேவையில்லை. என்ன ஒன்று தான் நம்ம பார்க்கணும், இதை சாப்பிடக்கூடிய மீன் இருக்கக்கூடாது. இப்போ கோல்டு ஃபிஷ்னால் இதை சாப்பிடும், இப்போ ஜெயின் கோராமினா இதை சாப்பிடும். என் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயின் கோராமி இருக்குது. என்னோட ஜெயின் கோராமி டேங்க்கில் தான் நான் இதை வைக்க போகிறேன். ஆனால் என்ன பண்ண போகிறேன்னா, நான் பார்ட்டிஷன் போட்டு, பார்ட்டிஷனுக்கு இந்த சைடு வந்து ஜெயின் கோராமி இருக்கும், இன்னொரு சைடில் வந்து இந்த பிளான்ட் மட்டும் வைக்கிறோம். அதுக்காண்டி நான் அந்த செட்டப் பண்ணியிருக்கேன். நான் பாருங்கள், இதான் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஒரு மாதம் கழித்து இமேஜின் பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஃபுல் க்ரோத் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க 1 மந்த் கழித்து இந்த வீடியோ பார்க்குறவங்க என்கிட்ட அப்டேட் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் போடுறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருமே இது கட்டலாம். இப்போ நிறையா பேர் பிளான்டட் டேங்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறையா பேர் பார்த்திங்கன்னா இப்போ பிளான்டட் டேங்க் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாவா மாஸ் கட்டுறது ரொம்ப ஈஸி, ஒன்றும் பெரிய வித்தெல்லாம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் நூலை வச்சு சுற்றி விட்டோன்னா போதும் இது. ஸோ புதுசாக இப்போ ஜாவா மாஸ் வாங்கி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஹார்டியான பிளான்ட்டு. நான் இப்போ என்னுடைய டேங்க் உங்களுக்கு காட்ட முடியாது, ஏன்னா இப்போ கொஞ்சம் அதில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.